கூலி அன்லீஷ் அப்படின்ட்டு புதுசாக வந்து ஒரு விஷயம் நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காங்க. அன்லீஷ்ட் அப்படின்ட்டுன்னு கூலியில் நிறைய விஷயங்கள், அதாவது ஆடியோ லான்ச்சு, ட்ரைலரு, இது இல்லாமல் அவங்க பேசிக்கிறது எல்லாத்தையுமே வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆடியோ லான்ச்சுன்னு சொல்லுவோம். அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய காமெடி, நிறைய ஜாலி, நிறைய ஃபன்னு, இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக அவர்கள் பேசுனது என்னென்ன அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி அவர் வந்து நம்ம பொதுவாக தெரிஞ்ச கதை என்ன, சூப்பர் ஸ்டாரை பற்றி அவர் வந்து ஒரு கண்டக்டராக இருந்தார் அப்படின்றது தெரியும். பட் அவர் கூலியாக இருந்தப்போ வாழ்ந்த கதைகள், அவர் இருந்த இடங்கள் பற்றி பேசுனது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து லோகேஷ் கனகராஜை கலாய்ச்சிருக்காரு. லோகேஷ் ஒரு 2.5 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. நான் உட்காந்து பார்த்தா முடியல, படுத்து பார்த்தா முடியல, தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அப்பவும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிருக்காங்க. அப்படியே ஹோல் என்ன சொல்கிறது, அரங்கமே அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜுக்கும் நம்ம தலைவருக்கும் நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேச்சு போயிட்டு இருந்தது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த படம் வந்துச்சு. இந்த படத்தில் அவங்க 2 பேரும் நடித்தாங்க. பட் அதை தாண்டி நம்ம தலைவரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கும் சத்யராஜுக்கும் கருத்து ரீதியாக மாறுபாடு இருக்கலாம், ஆனால் மனசில் பட்டதை சொல்லிட்டு போயிடுவார் அவர். மனசில் பட்டதை சொல்கிறவங்கள கூட நம்பிடலாம், ஆனால் உள்ளேயே வச்சுட்டு இருக்கவங்கள நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம லோகேஷ் கனகராஜை பற்றி ஒரு பெருமையாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ஒரு ட்ரூ ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜ் தான். ஏன்னா இந்த படத்தை வந்து அவ்வளோ கேரி பண்ணி ஒரு ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணது, அதுவும் ஒரு ஆர்கானிக்காக பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து லோகேஷால் தான் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக அவங்க டீமோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டார் கேஸ்டரோட இப்படி ஒரு காம்போவில் வந்து கொடுக்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தோம்னா, நாகார்ஜுனாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஒரு கலர் நாகார்ஜுனாவுக்கு, ஒரு நல்ல ஸ்கின் கலர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு முடி போயிடுச்சு. நாகார்ஜுனா கிட்டே கேட்டால் உங்கள் சீக்ரெட் என்ன உங்கள் உடம்புக்கு அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை சார், எக்ஸசைஸ் தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பகிர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மங்காத்தா படத்தில் இருக்க டைலாக் ஒன்று சொல்லியிருக்காரு. நம்ம வெங்கட் பிரபு வந்து ஒரு பவர்ஃபுல்லான டைலாக் எழுதியிருப்பார் அஜித்துக்கு மங்காத்தாவில். என்ன அப்படின்னா, எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவனாகவே நடிக்கிறது அப்படின்ற மாதிரி நாகார்ஜுனா வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், நெகட்டிவ் ஷேடாக ஒரு ரோல் வந்து குள்ள பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நமக்கெல்லாம் கெஸ் இருந்த மாதிரி நம்ம நாகார்ஜுனா தான் இந்த படத்தில் வந்து ஒரு வில்லனாக இருக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் மூலயமா பகிரப்பட்டிருக்கு அப்படின்றது தான் யதார்த்த உண்மை. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம தலைவர் வந்து அந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தலைவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. பட் மேஜராக ஷேர் பண்ண விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா அது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரியும் தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி பல விஷயங்கள் அவர் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி கருத்து, காமெடி, ஃபன், இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு ஸ்பீச்சை முடிச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இதோட இது முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பை.